கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் 50வது நாளாக இன்று ஞாயிற்றுக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் திகதி முதல் பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக 50வது நாளான இன்றும் சேனைக்கடுப்பு பிரதேசத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் கடுமையான வெயிலுக்கு மத்தியில் சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள் என 1000த்திற்கும் அதிகமான மக்கள் நடைபவனியாக கல்முனை வடக்கு பிரதேசத்திற்கு வந்தடைந்தனர். கடந்த காலங்களில் உதவி மாவட்ட செயலாளர் பிரிவாக செயல்பட்டு வந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் 1988களில் தனியான பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்தும் 1993ஆம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று தனியான பிரதேச செயலகமாக கடந்த 30 வருட காலமாக இயங்கி வந்ததாக குறித்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்து திட்டமிடப்பட்டு பிரதேச செயலக உரிமைகளை ஒடுக்கும் நிர்வாக அடக்குமுறைகளை இனியும் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது எனவும் அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது உடன் தீர்வை தரும் வரையில் தமது அமைதி வழி போராட்டம் தொடரும் என மேலும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது கல்முனை வடக்கு பிரதேசத்தின் கீழ் வருகின்ற சிவில் சமூக அமைப்புகள், பொதுமக்கள் மற்றும் அக்கறையுடைய தரப்பினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கல்முனை வடக்கு அரசாங்க